இன்னும் கொஞ்சம் காலங்கள்ல தேர்தல் வரவு இருக்குது. தேர்தல் சீசன்ல இருக்கிறோம். இந்த நேரத்துல பல கேள்விகள் வருது இல்லைங்களா? முஸ்லிம்கள் யாருக்கு ஓட்டு போடணும்? ஓட்டு என்பது சாதாரண ஒரு உரிமை இல்லைங்க. அது ஒரு பொறுப்பு என்று சொல்லலாம். ஓட்டு போடும்போது இந்த மனிதர் நியாயமானவரா என்று நம்ம சாட்சி சொல்றோம் ஒரு விதத்துல. பெரும்பாலும் நியாயமானவர்கள் தேர்தலில் பங்கேற்பதில்லை. ஒரு சிலர் தான் நல்லவங்களா இருப்பாங்க. அந்த நல்லவங்களுக்கும் மதிப்பு இருக்காது. ஓட்டு போடும்போது ஜாதி, இன உணர்ச்சி, பணம், லஞ்சம், வெறும் வெத்து பேச்சுகள், உணர்ச்சி பேச்சுகள், சமூக அழுத்தம், இதன் அடிப்படையில ஓட்டு போடக்கூடாது. இதெல்லாம் தவறான அணுகுமுறைகள். ஏனென்றால் பொறுப்புக்கு துஷ்பிரயோகம் செய்வது மோசமான ஒரு விஷயம். ஒரு முஸ்லிம் அதை செய்யக்கூடாது. மூத்த ஆலிம்களிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டும். யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதுல. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மூத்த ஆலிம்கள் கிட்ட நம்ம கேட்கணும். அவங்களுடைய கைடன்ஸ்ல தான் செய்யணும். வேட்பாளர் நியாயமானவரா, அநியாயத்தை எதிர்க்கிறவரா, சிறுபான்மையினருடைய ரைட்ஸ பெற்றுக் கொடுக்கக்கூடியவரா, உரிமைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியவரா, சமூக பாதுகாப்பை தருவாரா, எல்லாருக்கும் எல்லா மக்களும் நன்மை தருவாரா, இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போடணும். முழுமையான நல்லவர் இல்ல அவரு என்றால், குறைவான தீமை உள்ளவரை தேர்வு செய்யலாம். லெஸ்ஸர் ஹார்ம் என்ற அடிப்படையில. யாருக்கும் நாம் கண்மூடித்தனமாக ஆதரவு கொடுக்கக்கூடாது. ஒரு நம்மவர் என்றால் மட்டும் போதாது. அவர் நியாயமானவரா என்பதை பார்க்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஓட்டு என்பது ஒரு விரல் அழுத்தம் மட்டும் இல்லைங்க. அது ஒரு சமுதாயத்துடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு தீர்ப்பு, முக்கியமான விஷயம்.